ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். எசாயா 53ஆம் அதிகாரம். தியான வசனம் 3ஆம் வசனம் 53:3. அவர் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே பரிசுத்த பிள்ளையை குறித்து தியானித்தோம். பரிசுத்த பிள்ளையாய் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தவர் பாட அனுபவிக்கும்படியாக வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை பற்றி அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்டுள்ளது. முதலாவது வசனத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்பதாக அங்கே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. இந்த கர்த்தருடைய புயம் ஆண்டவராகிய இயேசுவையே குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினது தேவனுடைய வல்லமையுள்ள கரமும் ஓங்கிய புயமும் என்று உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆம், ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 53:2வது வசனம் சொல்லுகிறது, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பிதாவின் மடியை விட்டு பரலோகத்தை விட்டு மகிமையும் கனத்தையும் விட்டு இந்த பூமியில் வந்தபோது இது ஒரு வறண்ட நிலம் போல் அவருக்கு காணப்பட்டிருக்கின்றிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கும் வேரை போல் இருந்தார். வறண்ட நிலத்தில் இருக்கும் வேர் பூமியின் ஆழத்தில் போய் தண்ணீரை எடுத்து அதனாலேயே துளிர்க்கிறது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வறண்ட நிலமாகிய இந்த உலகில் இருந்தாலும் நீதியின் மேலுள்ள பசியால், ஆவியின் மேலுள்ள தாகத்தால், தேவன் பேருள்ள ஆழ்ந்த அன்பினால் அவர் வேரூன்றி துளிர்த்து காணப்பட்டார். இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் அவர் சிந்தையுடையவராய் தம்முடைய பலனை அவைகளுக்காக செலவழித்தபடியால் புறம்பாக தன்னை அலங்கரிக்கவோ அழகுபடுத்தவோ அவருக்கு சிந்தையே இல்லாதிருந்தது. எனவேதான் மனிதன் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதாக நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் பெறுவான் என்றால், தானும் ஆண்டவராகிய இயேசுவைப் போல அழகில்லாமல், சௌந்தரியமில்லாமல், மற்றவர் விரும்பத்தக்க ரூபமில்லாமல் ஜீவிக்க வேண்டும் என தீர்மானிப்பான். லௌகீகத்தை வெறுத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடருவான். 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஜனங்கள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை என்றெல்லாம் அவரை நிந்தித்து அசட்டை பண்ணினார்கள். பிலாத்து, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். ஜனங்கள் சொன்ன பதில் என்ன? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று பதில் சொன்னார்கள். இயேசுவை புறக்கணித்தார்கள். எப்பொழுது ஜனங்கள் இயேசுவை தள்ளினார்களோ அப்பொழுது அவர் தேவனால் சியோனின் மூலைக்கல்லாக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதாக 1 பேதுரு 2:4 குறிப்பிடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னையும் என்னையும் கூட மனுஷர் புறக்கணிக்கலாம். மனுஷருக்கு ஆகாதவர்கள் என்று நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக காணப்படலாம். நம்மை வெறுத்து ஒதுக்குகிறவர்களாக
மக்கள் நம்மை வெறுக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் என்பதாக ஏசாயா 53 குறிப்பிடுகின்ற பொழுது, அவர் தம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய மூன்றிலும் பாட அனுபவித்தார். தம் சரீரத்தில் தலைமுதல் கால்வரை பல பாடுகளை அனுபவித்தார். தலையில் முள்முடியை வைத்து கோலினால் அடித்தனர், தலையில் குட்டினார்கள், முகத்தில் துப்பினார்கள், தாடியை பிடித்து இழுத்தார்கள், கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள், சவுக்கினால் சரீரத்தை அடித்து கிழித்தார்கள், கைகளையும் கால்களையும் ஆணிகளால் சிலுவையில் அறைந்தார்கள். விதமாய் அவர் சரீரத்தில் பாட அனுபவித்தது மட்டுமல்ல, ஆத்துமாவிலும் பாட அனுபவித்தார். அவருக்கு பாடுகள் வந்தபோது அவரோடு இருந்த எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். அவருக்கு துணை செய்வார் யாரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை. சீஷர்களுக்கு 3.5 வருடம் பயிற்சி கொடுத்து போதித்த போதிலும் அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இது அவருடைய இருதயத்திற்கு உண்டான பாடு, ஆம், ஆத்துமாவிற்கு உண்டான பாடு என்று கூட நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னிருந்தே தாமும் பிதாவும் ஒன்றாயிருந்த போதிலும் பிதா தம்மை கைவிட்டதும் தம்முடைய முகத்தை மறைத்ததும் தம்மை விட்டு பிரிந்ததும் அவருக்கு தாங்கொண்ணா வேதனையை கொடுத்தது. அது அவருடைய மனதில் அல்லது ஆவியில் ஏற்பட்ட மாபெரும் பாடு. அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகின்றன. ஆனால் இந்த வசனத்தில் 4 ஆசீர்வாதங்கள் கூறப்பட்டுள்ளது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காயம் வெளியரங்கமாய் காணப்படக்கூடியது. நொறுக்கப்படுதல் என்பது நாம் காணக்கூடாத உள்ளான காயங்கள். பாவத்திலும் காணப்படக்கூடிய வெளியரங்கமான பாவங்கள் உண்டு, அவை பாவக்கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இந்த வெளியரங்கமான பாவக்கிரியைகளை நம்மை விட்டு அகற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் காயப்பட்டார். நாம் கிரியைகளால் செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகல்வதற்காக நாம் மெய் மனஸ்தாபத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்மில் புறம்பே காணப்படாத பாவமும் உண்டு. அது ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் உண்டான ஜென்ம பாவமாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நாம் பிறக்கும்போது நமக்குள் மறைந்து காணப்படுகிறது. இதோ நான் துர்க்கடத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி தாவீது இந்த பாவத்தை தான் குறிப்பிடுகிறதை சங்கீதம் 51:5 வாசிக்கிறோம். இந்த காணப்படாத மறைந்திருக்கும் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து காணப்படாத காயமுடையவராய் நொறுக்கப்பட்டார். நம்மிலிருக்கும் அந்த சுபாவம் நீக்கப்படுவதற்காக நாம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை நாம் கைக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பரிசுத்த ஆவியானவரின் மூலம் தேவன் நமக்கு நிரந்தர சமாதானம் தர விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் ராஜா என அழைக்கப்படுகிறார். இந்த சமாதானத்தின் ராஜா உனக்குள்ளாக, எனக்குள்ளாக, நமக்குள்ளாக வந்து நிரந்தர ஆளுகை செய்ய ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஆக்கினை அடைந்தார். நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அதில் நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, வியாதிகளுக்காகவும் மரித்தார் என்று விசுவாசித்து வியாதியை எதிர்த்து ஜெயித்து சுகமாய் ஜீவிக்க இந்த வசனம் நமக்கு மிகவும் அனுகூலமாய் இருக்கிறது அல்லவா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும்
அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நாம் எத்தனையோ நேரங்களில் நெருக்கப்படுகையில், ஒடுக்கப்படுகையில் வாயை திறந்து விடுகிறோம், துக்கப்படுகிறோம், முறுமுறுக்கிறோம். இயேசுவோ வாய் திறக்கவில்லை, சத்தமிடவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் இருந்தார். பிலாத்து ஆண்டவராகிய இயேசுவை விசாரணை செய்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் ஒன்றும் சொல்லவே இல்லை. இறுதியில் பிலாத்து அவரை குறித்து சாட்சி கொடுக்கையில், நான் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்பதாக பரிசுத்த யோவான் 19:6 அவன் சொன்னதை வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை கடக்கையில் அவர்களிடம் மோசே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அதுபோல நமக்கு வரும் பிரச்சனைகளில் நாம் வாய் திறவாமல், சத்தமிடாமல், பயமுறுத்தாமல், துக்கப்படாமல், முறுமுறுக்காமல் சும்மா இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி கல்வாரியை தியானித்து இந்த உலகத்தை வெறுத்து சந்தோஷத்தோடு பாடுகளை சகித்து சத்தமிடாத ஆட்டை போல ஜீவிக்கவும், தம்முடைய பாடு மரணத்தால் ஏற்படுத்தி வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவிக்கவும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆமென்.